இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெரியாண்டவர் அப்படிங்கிற அற்புதமான அந்த தெய்வத்தினுடைய சிறப்புகளும் அவர் இந்த பூமிக்கு வந்த வரலாற்றை பற்றியும் இந்த பதிவுல நாம விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த பெரியாண்டவர் யாரு அப்படின்னா சாக்ஷாத் சிவபெருமானே தான். சிவபெருமானுடைய மானுட ரூபமாக பெரிய ஆண்டவராக பூமிக்கு வந்ததனால் இந்த தெய்வத்திற்கு பெரியாண்டவர் அப்படின்னு பேரு. சரி, இந்த அழகான கடவுள் இந்த பூமிக்கு வருவதற்கு என்ன காரணம்? அதற்கு ஏதாவது ஒரு காரண காரியம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் இல்லையா? ஆமா, இதுக்கும் ஒரு அழகான கதை இருக்கு. பல அசுரர்கள் நீண்ட நெடிய காலம் ரொம்ப கஷ்டப்பட்டு தவம் பண்ணி இறைவன் கிட்ட இருந்து வரங்களை பெறுகிறார்கள். அந்த அசுரர்களினுடைய வழியில வந்தவன் தான் சுந்திர பத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன். இந்த அசுரன் நீண்ட நெடிய காலமாக சிவபெருமான வேண்டி கடுமையான தவம் செய்து இறைவன் என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கும் போது சிவபெருமானிடத்துல எல்லா அசுரர்களும் கேட்கிற மாதிரியே தான் இவரும் வரம் கேட்கிறார், எனக்கு சாகாத வரம் வேண்டும். அப்படி ஒரு வரத்தை எந்த கடவுளும் கொடுக்கறது இல்லை. அதுக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு வழியில நீ சொல்லு அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, சிவனுடைய அம்சமும் சக்தியினுடைய அம்சமும் சேர்ந்த மாதிரி இருக்கிற ஒரு உருவத்தால் மட்டுமே எனக்கு அழிவு வரணும். ஆனால் அதற்கு முன்பாக சிவம் என்பது மானுடனாக வடிவம் தாங்கி இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால் எனக்கு மரணம் வரலாம் அப்படின்னு இறைவன் கிட்ட அவர் வரம் பெறுகிறார். இறைவனும் கேட்ட உடனேயே அந்த வரத்தை கொடுத்துடுற. இப்படி சிவபெருமான் ஒரு வரத்தை வழங்கிய உடனே இந்த அசுரன் சும்மா இருப்பானா? தேவாதி தேவர்களை எல்லாம் துன்பப்படுத்துறது, முனிவர்களை எல்லாம் கஷ்டப்படுத்துறது, மனிதர்களை எல்லாம் ஒரு சாதாரண ஏதோ ஒரு பூச்சி மாதிரி நினைச்சு அவர்களை துன்பப்படுத்துவது, இப்படி நாளுக்கு நாள் இந்த அசுரனுடைய தொல்லை அதிகமாகி கொண்டே போகிறது. என்ன செய்யறது அப்படின்னு தெரியாத தேவர்கள் சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறாங்க. சிவபெருமான் என்ன பண்றாரு, எப்படி அந்த அசுரனை வதம் பண்ணணும்? ஏன்னா அவனுக்கு கொடுத்த அந்த வரத்துல சிவமும் சக்தியும் ஒன்றாக இணையணும், மானுட வடிவம் எடுக்கணும், இப்படி நிறைய இருக்கு. அப்ப அம்பாள் கிட்ட இது பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சுவாமி புறப்பட்டு அம்பிகையை பார்ப்பதற்காக வருகிறார். அப்ப அம்பாள் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார். சிவபெருமான் அம்பாள் கிட்ட இதெல்லாம் சொல்றார், நாம போய் இந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணணும், அதனால நம்ம புறப்பட்டு பூமிக்கு போகணும்னு பேசும்போது இறைவன் பேசுவதை கவனிக்காமல் அம்பாள் அப்படியே தன்னுடைய தவக்கோலத்திலேயே அமர்ந்திருக்கிறாள். இதை பார்த்த உடனேயே சிவபெருமானுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்தா அப்புறம் என்ன வரும்? சாபம் தான் வரும். நான் சொல்லுவதை கொஞ்சம் கூட காதிலேயே வாங்காது, நீ அப்படியே உன்னுடைய வேலையவே செய்து கொண்டிருந்த காரணத்தினால், என் பேச்சை கேட்காத காரணத்தினால் மீண்டும் நீ பூலோகத்துக்கு போய் மானுட பெண்ணாக பிறக்க கடவுது அப்படின்னு சாபம் கொடுத்தார். இந்த சாபம் கொடுத்த உடனே தவம் கலைந்த அம்பிகை என்ன பண்றாரு, சிவபெருமானை பார்த்து சொல்றாரு, எனக்கு நீங்க சாபம் கொடுக்குறீங்க சரி, ஆனா என்னில் சரி பாதி நீங்கள் அப்படிங்கிறத மறந்துட்டீங்க. அப்போ நான் மானுட பெண்ணாக பிறந்தால் நீங்களும் மனிதனாகத்தான் பூமியில் பிறக்க வேண்டும். மானுடனாக பூமியில் பிறந்து நிலையின்றி அலைய கடவுது அப்படின்னு அம்பாளும் சிவபெருமானுக்கு ஒரு சாபம் கொடுக்கிறார். இந்த சாபத்தை ஏற்ற சிவபெருமான் ஒரு மானுட வடிவம் தாங்கி பூமியில எங்கே போவது அப்படின்னு தெரியாத அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறார். சுவாமி கிட்டதான் பஞ்ச கிருத்தியங்களும் இருக்கு. சிருஷ்டி, திதி, சம்ஹாரம், துரோபவம், அனுகிரகம் அப்படிங்கிற 5 தொழிலையும் செய்யக்கூடியவர். இந்த நிலையில இருந்தா உலகம் என்ன நிலைக்கு ஆளாகும்? உடனே தேவாதி தேவர்கள் எல்லாம் அம்பாள்கிட்ட போய், அம்மா நீ ஏதோ கோவத்துல சொல்லிட்ட, சுவாமியும் இப்படி நிலை கொள்ளாது சுத்திட்டு இருக்கிறார், சுவாமியை ஒரு நிலை பெற செய்யுமா, அதுக்கு நீ பூலோகத்துக்கு வரணுமா அப்படின்னு சக்தி கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. பிரார்த்தனை பண்ண உடனே அம்பாள் என்ன பண்றா, தன் கையில இருக்கக்கூடிய சூலாயுதத்தை பூமியை நோக்கி ஏவுகிறார். அம்பாள் ஏவிய அந்த சூலாயுதம் ஒரு இடத்துல பட்ட உடனேயே அது நிலை கொண்டு நின்ற அந்த இடத்துல 21 மண் கட்டிகளாக லிங்க ரூபமாக தோன்றுகிறது. அலைந்து கொண்டிருந்த சிவபெருமான் ஒரே நிலையாக அந்த இடத்தில் நிலை பெற்று
பெற்று நின்றதனால் அதற்கு திருநிலை அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டது. அந்த இடத்தை தான் இன்னைக்கும் நாம திருநிலை ஆலயமாக வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த சூலம் பட்ட இடத்துல ஒரு 21 கட்டிகள் மண் கட்டிகளாக தோன்றுச்சு இல்லையா? அவை 21 சிவபூத கணங்களாக சிவபெருமானுக்கு அங்கே இருந்து வழிபாடு செய்த ரூப நிலையை இன்னைக்கும் நம்மளால பார்க்க முடியும். இன்றைக்கும் அங்கே அந்த 21 மண்கட்டிகளினுடைய அம்சத்தையும் நாம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இறைவன் மானுட ரூபமாக ஒரு நிலையோடு திருநிலை கொண்டதனால் அதற்கு பெரியாண்டவர், பெரிய ஆண்டவராக அவர் நின்றதனால் அவருக்கு பெரியாண்டவர் என்கின்ற திருப்பெயர் அமையப்பெற்றது. அம்பாள் இந்த திருத்தலத்தில் எழுந்தருளி சுவாமியை பெரியாண்டவராக நமக்கு காட்டி தந்த நாயகியாக இன்றைக்கும் நமக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். இதுதான் இந்த பெரியாண்டவர் பூமிக்கு வந்த வரலாறு.